நந்தினி, குழந்தை தூங்கியாச்சா? தூங்கிட்டா மாமா. இத பாருமா, அசோக் இருந்ததுனால நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. சொல்லுங்க மாமா. அசோக் சொல்றதை எதுவுமே நீ மனசுல வச்சுக்காத. இது உன் வீடுமா. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அவன் தப்பே பண்ணிருந்தாலும் அவனை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர பொறுப்பு உனக்கு இருக்குமா? அவன் யாரு? உன்னோட புருஷன். உனக்கு அவனுக்கு நீன்னு வாழணும். கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போறது நீங்க தாம்மா. இதப்பா, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல எந்த தப்பும் இல்லம்மா. அதனால உன் வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். நீ நினைக்கலாம் இந்த அட்வைஸ் எல்லாம் அவங்கிட்ட சொல்லலாமேன்னு. அவங்கிட்ட சொன்னா அதை ஏத்துக்கிற மனநிலைமையில அவன் இல்ல. அதனால தான் உன்கிட்ட சொல்றேம்மா. சரிங்க மாமா, நீங்க சொல்ற மாதிரி நாங்க இருக்கோம். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நானும் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியும். பழசெல்லாம் மறந்துருங்கம்மா, மறந்துருங்க. புதுசா வாழ்க்கைய ஆரம்பிங்க. நல்லா இருங்க. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க. அது மட்டும் போடு. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம தப்பா பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. உன்னை என்னால எப்படி மன்னிக்க முடியும்? யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போனது மட்டும் இல்லாம டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு துணிச்சிட்டேன். உன்னை என்னால எப்படி மன்னிக்க முடியும்?
இனிமே உங்க மனசு சங்கடப்படுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நீ நடந்துகிட்டதை என்னால எப்படி மன்னிக்க முடியும்? நீங்க அந்த கல்யாண விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படி பேசுறீங்க. ஆமா, அத மறந்துட்டு உன்னோட ஒரே வீட்ல எப்படி என்னால வாழ முடியும்? ஒரே பெட்ல எப்படி தூங்க முடியும்? ச்சே, நினைச்சாலே மனசு கூசுது. அதெல்லாம் பணம் வாங்குறதுக்காக அவன் பண்ண சதி. என்ன நம்புங்க. நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? நாளைக்கு உங்களை டிடெக்டிவ் ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போய் இதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கல்யாண் தான்னு அவர்தான் கண்டுபிடிச்சாரு. அவரு பொய் சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னா நீங்க என்ன நம்புறீங்களா? முதல்ல ப்ரூவ் பண்ணு, அப்புறம் நம்புறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். சிகரெட் கூட காலி ஆச்சுரா. அட நீ வேற, காலைல கடை திறந்ததுமே எல்லாம் சரக்கு அடிக்க நம்ம தான் உட்காருவோம். இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் ஒரு கட்டிங் கூட. யார் முகத்துல மாப்பிள்ள முழிச்ச? ஓ முகத்தில் தான் முடிச்சேன். நான் நக்கல. எனக்கு ஏதாவது வழி பண்ணு. என்ன பண்றதுனே தெரியல மாமா. வாய் வேற நம்மங்குது. டென்ஷன் ஆகாத, எவனாவது மாட்டுவான் பார்ப்போம். எவன் மாட்ட போறான்? மாப்பிள்ள காசு கொடுக்குற தெய்வம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுரா. மாமா என் கண்ணுக்கு யாரும் தெரியல. யாரும் தெரியல? தெரியலையே. கடவுள் நல்லவன் கண்ணுக்கு மட்டும்தான்டா தெரியும். உன் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டான். நான் பார்த்துட்டேன். அவங்ககிட்ட தான் கேட்க போறியா? ஆ ஏதோ அன்னைக்கு 500 ரூபா கொடுத்தான், சரக்கு அடிச்சான். இன்னைக்கு போய் கேட்டா எப்படி தருவான்? மாப்பிள்ள அவன்கிட்ட எப்படி கேட்டா காசு கிடைக்குன்னு எனக்கு தெரியும். நீ வா. வாடா, கூப்பிடு. நீயே கூப்பிடுவோம் சார். வணக்கம். நீங்க ரெண்டு பேரும் இங்க? ஆமா, நான் ரொம்ப தெளிவா இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்றியா? குழப்பிடுவான். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் சார். என்கிட்ட என்ன விஷயம்? லட்சுமி சார் சார் வேணாம் வேணாம், நான் உங்ககிட்ட தான் சார் பேசணும். என்கிட்ட நீங்க பேசுறதுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்கு? சாந்தி. சாந்தி சார். உங்க பொண்ணு சார். என் பொண்ணு சாந்தி. உங்க பொண்ணு சாந்தி வந்திருக்கா சார். சாந்தி வந்திருக்காளா? எங்க எங்க எங்கன்னா வந்திருக்கா சார். என்னப்பா நிஜமாவா சொல்ற? ஆமா சார், நிஜமா தான் சொல்றேன். நான் உங்க பொண்ணு சாந்திய நேர்லயே பார்த்தேன். என்னப்பா நீ அவளை நேரம் இங்க கூட்டு வந்துட கூடாதா? எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எப்படி சார் நான் அவங்களை இங்க கூட்டிட்டு வர முடியும்? ஏன்? அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க சார். ஓ அப்படியா? சரி சரி வா, நானும் வரேன். நம்ம போய் சாந்தியை பார்க்கலாம். பொறுங்க சார், பணம் எவ்வளோ வச்சிருக்கீங்க? சாந்தியை பார்க்கறதுக்கு பணம் எதுக்கு? அது என்ன சார் இப்படி கேட்குறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்க பொண்ணு சாந்தியை பார்க்க போறீங்க, இப்படி வெறுங்க எவிச்சிட்டா போறது? ஆமால்ல, அது எனக்கு தோணவே இல்லை. ஆமா, சாந்தியை போய் பார்த்து அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அப்பதான் சந்தோஷமா இருக்கும். இரு நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். உள்ள யார் இருக்கா? ஏன் லட்சுமி தான் இருக்கா. அவங்க கிட்ட சாந்தியை பார்க்க போறேன்னு சொல்லிடாதீங்க. அதான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேனே, எனக்கு தெரியாதா? சொன்னா வழக்கம்போல அவன் நம்ப மாட்டான். நேர போய் சாந்தியை பார்த்து அவளை கையோட கூட்டிகிட்டு வந்து லட்சுமி இதை மாதிரி சாந்தி இருக்கான்னு காட்டுவேன்ல. என்ன ஏமாத்த முடியாது. இந்த வர்றேன். யாரெல்லாம் ஏமாத்த முடியாதான் மாமா. தெளிவா குழப்பிட்ட மாமா. அதான்டா ஜேபி வருவான் பாரு. அவன் எப்போ வருவான், நம்ம எப்போ தண்ணி அடிக்கிறது? மாமா வர 2000 ரூபா இருக்கு, போதும்ல? போதும், 3 நாளைக்கு போதும். இது என்னது 3 நாளைக்கு? இப்ப எப்படி கவுக்குறேன் பாரு. அது ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணு சாந்தி 3 நாளைக்கு வகை வகையா வாங்கி சாப்பிடணும், அதுக்காக தான் சொன்னேன். இல்ல பணத்தை இவன்ட்ட கொடுத்துருங்க. ஏன் நான் வச்சுக்கிறேன். நம்பிக்கையானவன் தான், என் மாப்பிள்ள தான் இவன். இவன் தான் சாந்திக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர போறான். சாந்தி இருக்க இடத்த சொன்னதே இவன் தான் சார். சாந்தி இருக்கிற இடத்த நீ எனக்கு காட்டுவேல்ல? இந்த வச்சுக்க. வாங்க, நான் உங்களுக்கு சாந்தி இருக்க இடத்த காட்டுறேன். போலாமா? பத்திரமா மாப்பிள்ள. ஏய், என் பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான். இங்கயா? என் சாந்தி இங்கயா இருக்கா? இங்க இந்த வீட்ல இருக்கா? இந்த வீட்டுல தான் உங்க பொண்ணு இருக்கா. என் சாந்தி இங்கேயா இருக்கா? அது எனக்கு தெரியாம போச்சு. சாந்தியா வேணும். சாந்தி நல்லா வாந்தி எடுக்க வைக்கிறேன் ஒண்ணு. வாங்க வாங்க வாங்க. சாந்தி உள்ளதான் இருக்கா, போய் பாருங்க. உள்ளயா? போங்க போங்க. மாப்பிள்ள கையில இருக்க காசு ஃபுல்லா செலவு பண்ணிடாத. ஒரு ஃபுல்லா புடிச்சிட்டு சைடிஸ் ஏதாவது கரெக்ட் பண்ணிட்டு வா. அடுத்த ரவுண்டுக்கு வேணும்.
நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். சாந்தி அப்பா வந்திருக்கம்மா, வாமா சாந்தி. என்னங்க வீடு பூட்டி இருக்கு, சாந்தி இங்க இருக்கான்னு சொன்னீங்க. வீடு பூட்டி இருக்குல்ல, அது ஒண்ணும் இல்ல, பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பாங்க. நாம அங்க உட்காந்து பொறுமையா பேசிட்டு இருப்போம். என்னங்க என் வந்தோடனே பொண்ணை பாப்போம். பார்க்கலான்னு எவ்வளவு ஆசையா நான் புறப்பட்டு வந்தேன். இப்ப இல்லைன்னா பொண்ணு தானே, கண்டிப்பா காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. பொண்ணு தானே காட்டுறேன். என் பொண்ணுப்பா, அவ பெரியவரை புலம்பாம பொறுமையா வாங்க, உங்க பொண்ணை காட்டுறேன். அவளை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. என் பொண்ணை பார்க்க போறேன்னு எவ்வளோ ஆசையா வந்தேன். இந்தாங்க, இப்படி உட்காருங்க, இதுல உட்காருங்க. என்னப்பா என் பொண்ணை பார்க்க கூட்டிட்டு வந்துட்டு இங்க இப்படி உங்க பொண்ணை உட்கார பார்க்கணும்ல, ஆமா. அமைதியா உட்காருங்க. வருவா, பார்த்து பேசிக்கிட்டே இருங்க. சரியா? அமைதியா சரி. உட்காருங்க. சரி. ஒரு ஆஃபை தேர்த்ததுக்கு இந்த மனுஷன்ட்ட என்னெல்லாம் புலம்ப வேண்டியதா இருக்கு. பைத்தியக்காரன். எப்போ வருவாவ? இதோ இப்போ வந்துருவா. நானும் எப்போ வருவான்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை கூட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். பகல்ல எப்பெல்லாம் கூட்டம் சேர்ந்துருதா? எங்க கடையில. கடையா? அது ஒண்ணும் இல்ல, கோயில். கோயில். கோயிலா? உங்க பொண்ணு கோயிலுக்கு தான் போயிருக்கா. பக்கத்துல ஏதாவது கடை இருந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பாங்க. அப்படியா? வருவா வருவா. சரி. வந்துட்டான் வந்துட்டான். சாந்தியா? இல்ல என் கூட வந்தானே அவன் தான். எல்லாம் ரெடி, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? கூட்டமா இருந்தது, அதான். என்ன கூட்டமா? என்னப்பா இதெல்லாம்? என் பொண்ணு இன்னும் வரல. பொண்ணு என்ன வருவா. வருவா? வெயில்ல வந்தோம்ல, அதான் டயர்டா இருக்கு. உங்களுக்கு டயர்டா இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இதை குடிங்க. இதை குடிச்சிங்கன்னா டயர்ட்லாம் போயிடும். இல்லப்பா, எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா. என் பொண்ணை உடனே பார்க்கணும்ப்பா. அதுக்கு தானே வந்தேன். இங்க பாருங்க, பொண்ணு கண்டிப்பா வருவா. அதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் இந்த டேஸ்ட்டுக்காகவே திரும்ப திரும்ப இங்க வருவீங்க பாருங்களேன். என்னப்பா? ஊத்துட்டேன் மாமா. ஊத்துறா வேமா. என்னப்பா இதெல்லாம்? என் பொண்ணை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு. அது ஒண்ணும் இல்ல, சாந்தியை பார்க்கணும்ல. ஆமா. அப்ப அதை முதல்ல குடிங்க. குடிங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா. இது நடா மாப்ள, பொண்ணு இன்னும் வரலையே. இந்த பாருங்க, உங்களுக்கு சாந்தியை பார்க்கணும்ல. ஆமா. சாந்தியை பார்த்து பேசணும்ல. ஆமா கண்டிப்பா. ரொம்ப நாள் கழிச்சு சாந்தியை பார்க்க போறீங்க. பார்த்தோன்னே படாருன்னு நீங்க அழ ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றது? மனசுல தெம்பு வேணாம். அவகிட்ட பேசணும்ல. இதை குடிச்சிங்கன்னா நல்ல தைரியம் கிடைக்கும். அப்படியா? என் பொண்ணுகிட்ட நல்லா பேசலாமா? தைரியமா தெளிவா பேசலாம். குடிங்க. குடிங்க. Cheers. சார் குடிங்க சார், எதையும் யோசிக்காதீங்க. குடிங்க. குடிச்சு முடிச்சு கிளாஸை வச்சு அடுத்த செகண்ட் உங்க சாந்தி வந்துருவா. குடிங்க. சாந்தி இப்ப வந்துருவாள்ல? வருவா பாருங்க. குடிச்சிடுறேன். மாப்பிள, என்னடா அது விஷத்தை குடிக்கிற மாதிரி குடிக்கிறான் அந்த ஆளு. குடிங்க குடிங்க சார். கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. லாஸ்ட் ரவுண்டு ஊத்துறேன். அங்கேயே ஊத்துரு, எனக்கு கொஞ்சம் ஊத்துரு. இருடா, அவனை தான் கவுத்தணும். அதுக்குள்ள நீ கவுந்துருவ போல. கொஞ்சம் ஊத்து மாமா. இந்தா ஊத்துறேன், குடி. இந்தாங்க சார், இன்னொரு ரவுண்ட் அடிங்க. வேணாம்ப்பா, போதும்பா. சும்மா என் அடிங்க பொண்ணை சார். பார்க்கணும்ப்பா. பொண்ணை கண்டிப்பா பாப்போம். இத குடிங்க. 5 நிமிஷம் அப்படியே பறந்து வருவா பாருங்க. சாந்தி வந்துருவாள். கண்டிப்பா வருவா. சாந்தி வருவாளா? பார்ட்டி கவுந்துட்டான். நான் போய் அவனை பார்சல் பண்ணிட்டு வந்தேன். சரியா சார்? ஆமா. சாந்தி எப்படி அந்த ஆளை காட்ட போற? அது ஏன் வேலை. வந்து விளக்கமா சொல்றேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடாத. எடுத்து ஓரமா வை. புரியுதா சார்? வாங்க சாந்தி சார். வந்துட்டாளா? வர வர. அதான் அந்த வீட்டில் இருக்கா. நம்ம போய் பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். பொறுமையா பொறுமையா படி இறங்குனா சாந்தியை போய் பார்க்கலாம். அது வாங்க பார்த்து. இங்க கீழேயா? பக்கத்துல தான். பக்கத்துலயா? அங்கல்ல அங்கல்ல. எப்படி வாங்க, எப்படி வாங்க. இங்கதான். போலாம் போலாம். என்னங்க
என்னங்க எங்க இருக்கீங்க? எங்க போனார் இவரு? என்னங்க எங்க போயிருப்பாரு? சரியா வாங்க சார், சரியா வாங்க. சாந்தியை பார்த்து தெளிவா பேசணுமா வேணாமா? அப்ப வாங்க. சாந்தியை காட்டுறேன். சாந்தியை தானே? சாந்தியை காட்டுறேன் காட்டுறேன். லால்டேன் தப்பிச்சு போலான்னு பார்த்தா விட மாட்டான் போல இருக்கு. சார் சார், சாந்தி அங்க இருக்கா பாருங்க. இங்க கோயிலுக்கு போறேன்னு போனால, ஆமா. அவன் ஃப்ரெண்டு வீடு இங்க இருக்கு. நீங்க போய் பார்த்து பேசிட்டு இருக்கீங்களா? பத்திரமா போங்க 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 போங்க, பார்த்து போங்க. போங்க போங்க. இந்த ஆளை பேக்கப் பண்ணி அனுப்புறதுக்குள்ள பெரும்பாடா போச்சு. அடுத்த ரவுண்டை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். சாந்தி சாந்தி அம்மா. யாரு? சாந்தி எப்படிமா இருக்க? அம்மா சாந்தி, நான் தான்மா உங்க அப்பா. என்ன தெரியலையா? சாந்தி சாந்தி, நான் சொல்றத கேளுமா. ஏமா இத பாருங்க, ஏன் பொண்ணுங்க அது இல்லங்க, ஏன் பொண்ணுங்க எனக்கு தெரியும். உங்க பொண்ணு வாங்க வாங்க சொல்றேன்ல. சாந்திங்க உங்க பொண்ணு இல்லங்க, இத பாருங்க, நான் கிடையாது. வாங்க அப்பாங்க. அப்பா யோ யோ, என்ன நீ ஒரு பெரிய மனுஷன் ஒட்ட மகள பொண்ணு கைய பிடிச்சு வந்துட்டு இருக்க? புடிச்சா கண்ணு முடியல அவளுக்கு. அப்பா என்னப்பா? ஏமா இது உங்க அப்பாவாமா? ஆமா. நல்ல அப்பம் போ உனக்கு. தண்ணிய போட்டு ஒரு பொண்ணை கைய பிடிச்சு எடுத்துட்டு இருக்காருமா. அப்பா இல்லம்மா, அவன் சொன்னா சாந்தி கிட்ட தைரியமா பேசணும். அவன் அதை என்னமோ இந்த பொண்ணு என்ன காரியமா பண்ணிட்டு பாத்து இருக்கீங்க? பாத்து கூட்டி போமா. இதே வேற காமௌண்ட்ல தான் கை கால உடைச்சு கையில கொடுத்துருப்பானுங்க. சாரிங்க, நீங்க பாத்து வாங்கப்பா. பாத்து கூட்டி போ. வெள்ளாம பெரிய மனுஷன் வந்துட்டாங்க. சாந்தி ஆந்தி அங்க இருக்கா. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலை அழகா, இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அம்மா இப்ப பாருங்க, நான் கதகளி ஆடுறேன். லட்சாவதியே என்ன அசத்திர ரதியே, ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணும். ஏன் பிடிக்கல? நான் என்னமோ ஆடி காமெடி பண்ணி அந்த அம்மாவை சிரிக்க வச்சு நம்மள மாதிரி நார்மல் ஆக்கணும்னு பாக்குறேன். நீ இதையே சாக்கா வச்சு என்ன ராட்சசி அது இதுன்னு திட்டுறியா? நான் என்ன நார்மலா இல்லையா? ஏன் இல்ல? நீ நார்மலுக்கும் மேல அப்நார்மல். அப்நார்மல்? லோ அப். லோனா நார்மல் கீழே, அப்பனா நார்மலுக்கு மேல. எப்பவுமே வசதியா இருக்கிறது தான் நல்லது. அதான் மரியாதை. ஆமாமா, எப்பவுமே விஜயா கரெக்டா தான் சொல்லுவா. நீங்க எப்பவுமே உயரத்துல தான் இருக்கணும். உயரனா வேண்டாம். உயரத்தில் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உயரம் வேண்டாம்.